பொசசிவ்னஸ் என்ற வியாதியிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கான தலைப்பாக வைத்திருக்கின்றோம். பொசசிவ்னஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பதற்கு தமிழ்ல என்ன சொல்லணும்னா உடைமைப்படுத்துதல், எனக்கே என்று சொந்தம் கொண்டாட நினைத்தல், எனக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு குணத்திற்கு பொசசிவ்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுகிறது. இது ஏன் வியாதின்னு சொல்லப்படுகிறது, இது ஏன் ஆன்மீகத்திற்கு எதிராக இருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அகங்காரத்திலிருந்து முளைப்பதாக இருக்கிறது. அதாவது எனக்கு நான் எனது அப்படின்ற விஷயத்துல இந்த எனதுங்கிறதுக்கு இந்த நான்ல இருந்து வர்றதுதான் எனது, சரியா? அந்த ஈகோல இருந்து முளைச்சதுதான் இந்த எனது. சோ இந்த எனது அப்படிங்கிறதுல இருந்து வந்ததுதான் இந்த பொசிட்டிவ்னஸ், இல்லையா? அப்போ இதுக்கு ரூட்டே எங்க இருக்குன்னா ஈகோல இருக்கு. ஈகோல இருந்தா அப்புறம் ஆன்மீகத்துக்கு எதிரானது தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பிற்கு மிகவும் பங்கம் விளைவிப்பது. ஒன்ஸ் நீங்க பொசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க யார பொசஸ் பண்றீங்களோ அவங்களையே நேசிக்க முடியாது, அவர்களுக்கு பிடித்தமானவர்களை சுத்தமா நேசிக்க முடியாது, சரியா? சோ அந்த அளவிற்கு அன்பிற்கு மிகப்பெரிய பங்கமாக இருக்கக்கூடியது இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இது ஏன் ஏற்படுது? ஏன் ஏற்படுதுன்னா அடிக்ஷன்ல இருந்து தான் ஏற்படுதுங்க. பற்றிலிருந்து தான் ஏற்படுகிறது. எனக்கு ஒருவரை மிகவும் பிடித்து விட்டது அப்படின்னு சொன்னா அந்த அடிக்ஷன் தான் அவரை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. அது என்னது ரெண்டு விஷயம்? என் குரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் என்னையே அவர்கிட்ட சரணாகதி பண்ண நினைக்கிறேன். இதுவும் பிடிக்கிறது தான், சரியா? இன்னொருத்தன் சொல்றான், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவளை நான் அடிமையாவே வச்சுக்க நினைக்கிறேன். சரியா? என்ன கூத்து பாருங்களேன். அதாவது அவளை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது, ஆதலால் அவளை எனக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாட நினைக்கிறேன், எனக்கு மட்டுமே சேவகம் பார்க்க வேண்டும் என்பது போல் அவளை நான் வளைக்க பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், எனக்கு சிஷ்யன் குருவை பார்த்து சொல்லுகின்றான், எனக்கு அவரை மிகவும் பிடிக்கின்றது, ஆதலால் என்னையே அவருக்காக நான் தர நினைக்கின்றேன். சோ இதுல ரெண்டு பிடிக்கிறதுக்குள்ள ஒண்ணுக்கு பிடிச்சதுக்கு பேரு அடிக்ஷன், இன்னொரு பிடிச்சதுக்கு பேரு லவ்ங்க, சரியா? சோ தி அடிக்ஷன் அண்ட் லவ் ஆர் தி டூ அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணு போல மாதிரி தெரியும், ரெண்டுமே பிடிச்சிருக்குன்றதானே வருது தமிழ்ல. அடிக்ஷன் பிடிக்கணும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றான், லவ்ல இருக்கணும்னு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றான். பட் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்றத நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். சோ அடிக்ஷன் அப்படின்னு வரும்போது அவரை அடிமை செய்ய நினைக்கின்றாய், ஆனால் அன்பென்று வருகும்போது நீ உன்னையே அவருக்காக தர நினைக்கின்றாய் அப்படின்னு வருது. சரி, ஓகே, இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ எனக்கு அவரை பிடிச்சிருச்சு, எனக்கு அவரை பிடிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அவர் இல்லாம நான் வாழ முடியாதுன்னு அர்த்தம். அவர் இல்லாம நான் வாழ முடியாதுன்னு அர்த்தம் நான் அவருக்கு அடிமை ஆயிட்டேன்னு அர்த்தம், இல்லையா? ஒரு விஷயம் இல்லாம என்னால வாழ முடியாதனாலே நான் அவருக்கு அடிமை ஆயிட்டேன்னு அர்த்தம். லூசு பையலே, உனக்கு பிடிச்சிருக்குன்ற மொமெண்ட்லயே நீ அடிமை ஆயிட்ட, ஆனால் அவருக்கு அந்த சேவகம் புரிவதிலே, நான் அவருக்கு வலிமையாக வாழ்வதிலே சுகம் காண்கின்றேன்னு நினைச்சிட்டேன்னா தப்பிச்சேன். ஒரு அடிமையாக வாழ நினைத்தால் தப்பிச்சான். உனக்கு பிடிச்சமானவனுக்கு நீ அடிமையா வாழணும்னு நினைச்சேன்னா தப்பிச்சான். ஆனா நீ அவர் அடிமையாக இருந்து கொண்டு அரசாட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயே, இது எத்தனை பெரிய மூடத்தனம். நீ அவர் இல்லாம வாழ முடியாதுல்ல? ஆமா. அப்ப நீ அடிமை தானே? ஆமா. அப்புறம் நீ ஏன்டா அவருக்கு கண்டிஷன் போடுற? நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும், நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, நீ என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். வாட் இஸ் திஸ்? யூ ஆர் நாட் அ கிங் டு கண்ட்ரோல் ஹிம். நீயே அடிமை ஆயிட்டது பிறகு நீ எப்படி அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த யோசனையே வர்றதில்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீ அவரை அடிமை செய்ய நினைத்த மாத்திரத்துல அவர் உன்னை தூக்கி குப்பையில போட்டுருவார். பிகாஸ் நீ தான் அவருக்கு அடிமையா இருக்க, அவர் ஒன்னும் உனக்கு அடிமையா இல்ல. இந்த புத்தி உனக்கு வேலை செய்யாதுங்க. என்ன கொடுமை அப்படின்னா, நீ அவருக்கு அடிமையாயிட்டு அவரும் எனக்கு அடிமையா இருப்பாரு நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு நீ லூசுத்தனமா வாழ்ந்துட்டு இருக்க. பியூட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிமையாயிடுறாங்களா, அதனால இது புரியாமலே போயிடுது கடைசி வரைக்கும், சரியா? அதாவது கணவன் மனைவிக்கு அடிமையா இருப்பான், அதனால மனைவி அடிமைப்படுத்த நினைப்பான். இந்த மனைவியும் கணவனுக்கு அடிமையா இருந்துகிட்டு கணவனை அடிமைப்படுத்த நினைக்கிறாளா?
கடைசியில யார் யாருக்கு அடிமையா இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாம போயிட்டு. யாராவது ஒருத்தர் மட்டும் அடிமையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா வந்து அந்த அடிமை தலையில இருந்து வெளியே வந்துடலாம். நீங்க ப்ராப்ளம் 2 பேரும் சேர்ந்து அடிமையா இருக்கிறது தான்ன்றதாங்க கொடுமை. என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் இருக்கேன், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ எனக்கு அடிமையாயிட்டாங்க. ஆனா நான் அடிமையாகலைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னை அடிமைப்படுத்த ட்ரை பண்ணும்போது நான் அடிமையாக மாட்டேன். அப்போ நான் ரொம்ப சிம்பிளா, ஏய் நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணேன்னா பக்கத்திலேயே நெருங்காதுன்னு கூட சொல்லிடுவேன். அப்ப அந்த மொமெண்ட் என்ன ஆகும், ஐயோ எனக்கு பிடிச்சமானவர் என்ன விரட்டிடுவாரோன்ற பயத்துல அப்ப நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்னு வந்துருமா இல்லையா? அப்போ நான் வந்து எல்லாரையும் நேசிப்பேன்டா. அதான் உன்னை மட்டும் நேசிக்கணும்னு ஆசைப்படுற லூசுத்தனமா? அந்த மாதிரி நீ ஆசைப்பட்டேன்னா எனக்கு உன்னை பிடிக்காம போயிடும்டா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாலே அவன் அடிக்க போயிடுவான். ஏன்னா அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமே. அன்று அவனுடைய அடிமைத்தனத்தை எனது அன்பினால் மோல்ட் செய்து அதை திருத்த நினைத்தால் ஏதாவது நடக்கும். ஆனா இங்க கொடுமை என்னன்னா, ரெண்டும் மாத்தி மாத்தி அடிமையாயிடுது. யார் யாருக்கு அடிமையா இருக்காங்கன்னே கடைசி வரைக்கும் தெரியல. இவன் அடிமையா இருந்துகிட்டு நான் அடிமைப்படுத்த நினைக்கிறான். ஏன்னா அதுவும் அடிமை ஆகுது இல்ல, என்ன இதை அடிமைப்படுத்த நினைச்சிட்டு இருக்குல்ல. ஸோ தட் இஸ் வேர் தி மேஜர் ப்ராப்ளம் கம்ஸ். ஏன்னா பொசஸ் பண்றாங்க, பொசசிவ்ல இருக்காங்கன்னா இது ஏன் தெரியாமலே போகுது அப்படின்றதுக்கு இதுதான் ரீசனோ அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா? ஸோ என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த அடிமைத்தனத்தினால நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பொசசிவ்னஸ்ல கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, யாராவது ஒருத்தர் கம்ப்ளீட்டா பொசசிவ்னஸ் விட்டு வெளியே வரணும். வந்தீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களுக்கும் ரியலைஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ரூட் என்ன சொல்லியிருக்கேன், அடிமைத்தனம் இஸ் தி காஸ் ஃபார் தி பொசசிவ்னஸ் அப்படின்னு சொன்னோமா. இப்போ அடிமைத்தனம் தான் பொசசிவ்னஸ்க்கு ரூட் அப்படின்னா, அப்போ ஐ மீன் ரெமெடி என்ன? அதாவது நோய்க்கு காரணத்தை கண்டுபிடிச்சாச்சுன்னா மருந்து என்ன? ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம்ல. அப்ப சுயமாக சந்தோஷமாக வாழ தெரிகிறது. இண்டிபெண்டா உன்னால சந்தோஷமா வாழ தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நீ கண்டிப்பா நீ இந்த பொசிஷனுக்கு வெளியே வந்துடலாம். பொதுவா நம்ம குடிகாரனுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயத்தை கூட வாழ்க்கையில நீ ரசிக்க கத்துக்கோ. சந்தோஷங்கிறது உலகம் ஃபுல்லா இருக்கு, எங்கேயுமே இருக்கு. ஏன்னா அது உன் மனசுல இருக்குடா. அதனால எல்லாத்தையும் சந்தோஷம் நீ ஃபீல் பண்ணான்னு எப்பயுமே சந்தோஷமா தான்டா இருக்கலாம். நீ ஏண்டா அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்பி இது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற? லூசு பையலே, அப்படி இல்ல. சந்தோஷம் என்பதே நீயடா. எங்கும் சந்தோஷம் என்று நினைத்தால் உனக்கு இந்த ஒரு விஷயத்துல இருக்க அடிக்ஷன் காணாம போயிடும் என்று நம்ம சொல்லுகின்றோம். சரியா? அப்போ பொசசிவ்னஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா we have to realize that this is the root cause வந்து அடிக்ஷன்ல தான் இருக்கு. அடிக்ஷன் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். அடிக்ஷன்ல இருந்துகிட்டு அரசாட்சி பண்ண நினைக்கிறது அதை விட பெரிய டேஞ்சரஸ். ஏன்னா அதுதானே பொசிட்டிவ்னஸ். ஸோ அது அதை விட பெரிய டேஞ்சரஸ். ஸோ இது எல்லாமே பெரும் துக்கத்தை மட்டும் தான் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க இந்த பொசசிவ்னஸுக்காக நான் எடுத்து வைக்கிற ஆக்ஷன் இருக்கு இல்லையா, பெரும் கொடுமை. ஏன்னா எனக்கு பிடிச்சவனுக்கு வேற யாராவது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவனையே எனக்கு பிடிக்காது, இவனை யாருக்காவது பிடிச்சதுன்னு சொன்னேன், அவங்கள சுத்தமா பிடிக்காது. அப்போ எனக்கு பிடித்தவனின் மனதில் நான் மட்டுமே இருக்க வேண்டும். அவன் மனதில் வேற யாராவது இருந்துட்டாங்கன்னா அவங்க மேல பயங்கரமான வெறுப்பு. இந்த வெறுப்பு எல்லாம் எடுக்கவே முடியாதுங்க. நீ இந்த அளவுக்கு அடிக்ஷன்ல சிக்கிட்டு இந்த பொசசிவ்னஸ்ல வெறுத்துட்டு இருக்க, அந்த அவங்க வந்து இவங்க மேல பயங்கரமான அன்பு காட்டினா கூட சரி, சான்ஸே இல்லை. அந்த வெறுப்பு போகவே போகாது. எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன்ல வேலையே பார்க்காது இந்த இடத்துல. ஸோ அந்த அளவுக்கு கொடுமையாக இந்த பொசிட்டிவ்னஸ் வேலை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? வேற என்ன பாயிண்ட் நிறைய சொல்லியிருந்தீங்களே. இன்னைக்கு நீங்க சொன்னதுல ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் வந்து ட்ரஸ்ட், தி ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் சொல்யூஷன் நினைக்கிறேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை, ரொம்ப ஏன் பிடிச்சது, அவருடைய நற்குணங்களை கண்டுபிடிச்சது. அவர் நற்குணத்தவர் என்று நம்ப வேண்டும். நற்குணத்தவர்னா யாரு? லவ் ஆல்ல இருக்கிறதுக்கு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச நற்குணம். சரியா? லவ் ஆல்ல இல்லைன்னா அதுக்கு பேர் நற்குணமே இல்லையே. அப்போ அவர் அடிக்ஷனே இல்லாம இருக்கார். அவர் அனைத்தையும் சமமாக நேசிக்கின்றார், ஞான லட்சணங்களுடன் இருக்கின்றார் அப்படின்னு நினைச்சு பிடிச்சா நீ நல்லா இருக்க. சரியா? இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே பிடிக்கிறதே யாருன்னா ஞானத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த லவ் ஆல்ல இருக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். பிடிச்சிருச்சுல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்?
ட்ரஸ்ட் பண்ண, நம்பு. எதை நம்புறது? என்னை அவர் கைவிட மாட்டார் என்று நம்பு. நீ அவருடன் நட்பு கொள்ள முயற்சிக்கின்றாய், நான் உங்களுடன் நண்பராக இருக்க விரும்புகின்றேன், தாராளமா ஏத்துப்பாரு. ஏன்னா அவர் லவ் ஆள்ல இருக்காரா. அப்படி நீ முழுமையாக அவரை ட்ரஸ்ட் செய்தாய் என்றால் எப்போ போனாலும் அவரை நண்பராகத்தான் அவர் பார்க்க போறாரு. ஏன்னா அவர் உலகையே நேசிக்கின்றவர், உன்னை நேசிக்க மாட்டாரா என்ன என்ற ஒரு புரிதல் உனக்கு இருக்குமே. ஆனால் அந்த பயம் வராது. நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்கே அவர் என்னை விட்டு விலக்கி விடுவாரோ என்ற பயம், அதுவே பொசிட்டிவ்னஸ்க்கு காரணம்னு சொன்னீங்க. அந்த பயம் உனக்கு சுத்தமா வராது. ஏன்னா நீ அவரை ட்ரஸ்ட் பண்ற, நம்புற. உனக்கு பிடிச்சவங்களை நீ நம்பிதானே ஆகணும். எனக்கு பிடிச்சவங்களை நான் நம்ப மாட்டேன்னா பின்ன ஏன் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்பிக்கை வேற, பிடிச்சது வேறையா? பிடிச்சதுனாலே நம்பிதானங்க ஆகணும். பிடிச்சிட்டு நம்பல அப்படின்னா எந்த அளவு கான்ட்ராவர்சி பாருங்களேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ஆனா என்ன தூக்கி போட்டு விடுவானு பயமா இருக்கு. பின்ன ஏன்டா அவரை போய் பிடிக்குது உனக்கு? உன்னை எப்ப வேணா தூக்கி போடுவான் அப்படின்னா அவனை ஏன் உனக்கு பிடிக்குது லூசானே அப்படின்னு கேட்டா அவனுக்கு பதில் தெரியல. அப்படித்தான், அதனாலதான் அறியாமன்னு சொல்லிட்டாங்களோ என்னவோ தெரியல. சரியா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி. முழுமையாக அந்த ட்ரஸ்ட்ன்றதை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பொசிட்டிவ்னஸ்ல இருந்து நம்மளால வெளியே வந்துவிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்டிமேட்லி நான் ஸ்ட்ராங்கா சொல்ல நினைக்கிற பாயிண்ட் வந்து பகவத்கீதை சந்தோஷத்தின் சொரூபமே நீ என்று நான் சுட்டி காட்டுகிறது. அப்ப நான் வந்து என்னத்தையோ பொசஸ் பண்ணி அதனாலதான் சுகமடைகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடிகாரம் வந்து பிளாட்ல பொசஸ் பண்றான் இல்லையா, ஏன்னா அதுலதான் சுகம் இருக்குன்னு நினைக்கிறதுனால. ஸோ அந்த முட்டாள்தனம் ஒழியணும். சுகஸ்வரூபமே நான் என்று நினைக்கிறேன். நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அல்லது ஹையர் நாலேஜ் போகணும்னா ஈஸ்வரன் யார், நான் யாருன்னு புரிஞ்சு இந்த கிருஷ்ணமாய விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டா சொல்லவே வேணாம். அடிக்ஷனுக்கு சான்ஸே இல்லை, பொசிட்டிவ்னஸுக்கு சான்ஸே இல்லை. கண்ணனை நம்ம பொசஸ் பண்ணணும்னு தோணாது, கண்ணனை அனுபவிக்கணும்னு மட்டும்தான் தோணும். எங்கும் கண்ணன், எதிலும் கண்ணன், எல்லாம் கண்ணன் அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு பர்டிகுலர் கண்ணன் மேல அடிக்ஷன் வர சான்சஸ் இல்லை. அதனால ஒரு பர்டிகுலரை பொசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கும் சந்தோஷம், எதிலும் சந்தோஷம், எங்கும் சந்தோஷமா இருக்கின்ற எனக்கு அங்கே பொசிட்டிவ்னஸ் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் போகிறது. எப்போதும் மனம் நிறைந்திருப்பவன், ஆனந்த வெள்ளத்தில் திளைத்திருப்பவன், அவனுக்கு பொசிட்டிவ்னஸ் என்ற வார்த்தைக்கு இடமே தெரியாது. எப்போதும் மனம் சுருகிய மனதுடன் அகங்காரத்தில் தெரிந்து கொண்டிருப்பவனுக்குத்தான் ஏதோ ஒன்று பிடிக்கிறது பிடிக்காதது என்று சிறு வட்டம் போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவன், அந்த பிடிக்கிறது மட்டுமே சுகம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன், அந்த பிடித்ததை ஆளுமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை கொள்ளுவான் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஸோ த பேசிக் ஸ்பிரிச்சுவல் நாலேஜில இருந்து மனதில் தான் சுகதுக்கம் இருக்கின்றது என்று ஆழமாக புரிந்து கொண்டு என்னை நான் சுகமாக வாழ பழகி கொண்டாலே இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம், பொசிட்டிவ்னஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம். எப்போ அடிக்ஷன் பொசிட்டிவ்னஸ்ல வெளியே வர்றோமோ அப்பதான் அவங்களை உண்மையாவே நேசிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். டே, நீ அடிக்ஷன்ல பிடிச்சிருந்தது அப்படின்னா உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ செய்யவே மாட்ட. உனக்கு பிடிச்சதுதான் நீ செய்வ. அடிக்ஷனில் பிடித்தது என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு நான் அவனை அடிமை செய்ய வேண்டும் என்று நினைப்பேன். அப்ப அது அவனுக்கு எப்படி பிடிக்கும்? என் விருப்பம் போல் அவன் வாழ வேண்டும் என்று நினைப்பேன். அது எப்படி அவனுக்கு பிடிக்கும்? அப்போ அன்பில் பிடித்தது என்றால் அவனுக்காகவே நான் வாழ்வேன். அப்ப அவனுக்கு பிடிக்கும். அப்ப அவன் மனதில் நீ இடம்பெறும் வாய்ப்பும் அதிகமா இருக்கிறது. இல்லைனால் நீ சந்தோஷமா தான் இருப்ப. ஏன் என்றால் நான் எப்பயுமே நிறைந்த மனதோட இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். நான் லவ் பண்றேன்னா லவ் இஸ் ஈக்குவல் டு லவ் ஆல். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒன்ன லவ் பண்ணிட்டு நான் ஒருத்தரை நேசிக்கிறேங்க, எனக்காக நான் அவரையே எனக்காக நான் கொடுக்கறதுக்கு தயாரா. அப்கோர்ஸ் குரு இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், சரண்டர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் வரும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா நேசம் என்பது உலகில் உள்ள அனைவருக்கும் பொதுவாக வர வேண்டும். எல்லோருக்கும் நீ நேசத்தை காட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்பயுமே சந்தோஷத்தால் பொங்கி வழிந்து கொண்டிருப்பவனாக இருந்தால் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவனாக இருக்க வேண்டும். இதுக்கு பேர் லவ். சரியா? கம்ப்ளீட்டா நீ உன்னையே அர்ப்பணிக்கும் ஒருவர் கிடைக்கணும்னா அது வந்து குரு கிட்ட மட்டும்தான் இருக்கும், நான் வேணாம்னு சொல்லல. பட் அன்பு நேசம் என்பது நீ அனைவருக்கும் சமமாக காட்டுபவனாக இருக்க வேண்டும். அப்படி நீ இருந்துட்ட அப்படின்னாலே நீ சந்தோஷமா இருக்க. அப்ப தனி ஒருவர் மேல உனக்கு அடிக்ஷன் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இப்ப யார்கிட்ட வருது? ஒரே ஒருத்தர்கிட்ட அடிக்ஷன் இல்ல, சரண்டர். அது யார்கிட்ட வருதுன்னா ஞானத்தில் சிறந்து விளங்குபவர்கள், இன்ஸ்பிரேஷனாக, ரோல் மாடலாக, அவரை போல் நான் ஆக வேண்டும் என்ற ஒரு துடிப்பும் மிக்க ஒரு விஷயத்துலதான் வரும். அங்க வந்து சரண்டர் மட்டும்தான் வருமே தவிர அடிக்ஷன் வரவே வராது. ஏன்னா
இந்த ஞானதேவர் இருக்காருன்னா அவருடைய லவ்வை பார்க்கும்போது எனக்கு அவர் மேல அப்படி ஒரு சரண்டர் வருது. ச்சே, ஆனா வாழ்ந்தா அவரை மாதிரி வாழணும்டா, என்ன வாழ்க்கை, லவ் வால்ல இருக்காரு. அப்ப அவர் லவ் வாலை கண்டு எனக்கு அவர் மேல் ஒரு ஃபீல் வருது அப்படின்னா, அப்போ நானும் லவ் வால்ல இருக்கணும்னு தான் நினைப்பேனே தவிர நான் ஏன் பொசஸ் பண்ண போறேன், நான் ஏன் அடிக்ஷன் ஆக போறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவர் குணத்திலே நான் சரண்டராக நினைக்கின்றேன், அவராக நான் மாற நினைக்கின்றேன் அப்படிங்கிற ஃபீல் ஒரு ஞானி கிட்ட ஒரு குரு கிட்ட மட்டும் வரும். அது வந்தால் தவறு அல்ல. அது சரண்டர் என்ற அடிப்படையிலே அதுவும் பேரானந்தமாகத்தான் இருக்கும். மாறாக பொசசிவ்னஸ் என்பது ஒன்று வந்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் என்பதை புரிந்து கொள்வோம். அந்த பொசசிவ்னஸ் என்ற அரக்கனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.